ஜூன் 1 எங்கள் அப்பாவுக்கு ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷனு. அதுக்காக வேண்டி நாங்கள் ஷாப்பிங் போயிருந்தோம். அப்பாவையும் அம்மாவையும் பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு நானும் அக்காவும் வண்டியில் போனோம். அக்கா தான் வண்டி ஓட்டுனா. ஷாப்பிங்கில் என்னெல்லாம் நடந்ததுங்கிறத நம்ம ஃபுல் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நகை கடைக்கு போயிருந்தோம். அப்பா பிரேஸ்லெட் தான் கேட்டாங்க. நகையை சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அம்மாவுமே அதெல்லாம் போட்டு பார்த்தாங்க. அக்காவும் அம்மாவும் தான் இதுக்கு ஷேர் பண்ணி நகை எடுத்ததே. அப்பாவுக்கு போட்டு பார்த்து பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணி அமௌண்ட்டை கட்டி நகையை வாங்கிட்டோம். அதோட ஜவுளி கடைக்கு வந்தோம். அம்மாவுக்கு எந்த சேரீ எடுக்கிறதுனே தெரியல. ஃபைனலாக இந்த சேரீயை சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அப்பா செப்பல் கேட்டிருந்தாங்க. அப்படியே நேராக செப்பல் கடைக்கு கூட்டிகிட்டு போனால், பாருங்களேன் நம்மளை ஒரு காலத்தில் கூட்டிகிட்டு போயிட்டு உனக்கு என்னப்பா வேணும் எடுத்துக்கோன்னு சொன்னது போக, இப்போ நம்ம அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறப்ப உண்மையிலே சொல்கிறேங்க, அந்த ஃபீலெல்லாம் அப்படியே வேறு லெவலில் இருந்துச்சு. நம்மளை பஸ் ஏற்றி விட்டு பார்த்துப்போன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம அவங்கள பஸ் ஏற்றி விட்டு பார்த்து போங்க அப்படின்னு சொல்கிறோம். நல்லா இருந்துச்சுங்க. அப்புறம் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு ஃபைனலாக ஷாப்பிங்கை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேன். உண்மையிலே சொல்கிறேன், எங்கள் ஹஸ்பண்டுக்கு தான் நான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா அவங்க காசு கொடுத்ததுனால தான் என்னால் இதெல்லாம் செய்ய முடிஞ்சுது. அதனால் தேங்க்ஸ் மாமா. அக்கா தான் ரொம்ப டல்லாயிட்டா. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம்.